राम राम जय जय शंकर हर हर शंकर ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ குருபியோ நமஹ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஏற்கனவே என்ன நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் கூட மறந்து போயிடுது. அது புதுசா ஏதோ அப்படி எங்கேருந்தோ வருது. அந்த குரு என்ன தீர்மானம் பண்றாரோ அது நம்முடைய மனசு மூலமா வெளிப்பட்டு வாய் வழியா வருது. அப்படி பார்க்கும்போது திருவிளையாடல் புராணத்துக்கு அதை பத்தி சொல்லணும்னா நிச்சயமா ஏற்கனவே சொல்லிட்டாரு, 1000 நாவப்படுத்த ஆதிசேஷனால கூட இதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு பரஞ்சோதி முனிவரே ஒரு பாடலை சொல்லிட்டார். ஏன் அப்படி அந்த திருக்கைலாயத்துக்கும் சரி அந்த சிவபெருமானுக்கும் சரி அவனுடைய திருவிளையாடல்களுக்கும் சரி ஏன் இவ்வளவு மதிப்பு மரியாதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருது. அது வந்து தாய்மான சுவாமிகளுடைய பாடல் நினைக்கிறேன். நம்ம இந்த சுக ஆரம்ப அந்த பெரு வழிய அந்த பராகாசத்தை நம்ம சிந்தையில் வைப்போம், மனசுல வச்சு சிந்திப்போம். அப்படி சிந்திச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதுவே ஒரு பெரிய பெருமை. விஷயத்துல அவனே பார்த்துப்பான். ஏன் அவனை சிந்திக்கணும் அப்படின்னு கேட்டாக்க அவன் நித்தியமா இருக்கான், நிர்மலனா இருக்கான், நிஷ்களமாக இருக்கிறான், நிராமயமா இருக்கான், நிறைவா இருக்கான், நீங்காத சுத்த மெய் ஞானமா இருக்கான், ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கான், சமீபத்தில் இருக்கிற மாதிரி இருக்கான், எல்லாத்தையும் கடந்த அதான் 3 விதமான நிலைகளையும் அது என்ன சொல்ல ஜாக்கிரதை சொப்னம் சுஷுப்தி இதை கடந்த துரிய நிலையில இருக்கக்கூடிய சுடர் ஒளியாகவும் அவனே இருக்கான். இப்படி எல்லாத்துக்கும் மேல நம்மளையெல்லாம் பிறவி பெருங்கடலை தாண்ட வைக்கக்கூடிய தாரக மந்திரமாகவும் அவனே இருக்கான். பரம ஆனந்தமயமாக இருக்கிறதோடு இல்லாத நம்ம மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத சித் ரூபமாகவும் அவனே இருக்கான். அப்படிப்பட்ட அந்த சுக ஆரம்பம் நமக்கு அவனை நினைக்க ஆரம்பிச்சுட்டு சுகம் நமக்குள்ள ஆரம்பிச்சுடுறது. அது அந்த பரவழியானாலும் சரி, நம்ம உள்ள இருக்கக்கூடிய சித்தாகாசமா இருந்தாலும் சரி, அப்படி வியாபித்த நமக்கு என்னென்னைக்கும் எப்போதும் ஒரு க்ஷணப்போதிலையும் கூட அவனுடைய நினைவானது நமக்கு சந்தோஷத்தையே கொடுக்கக்கூடியது அப்படின்னு இருக்கிறதுனால அதை நினைச்சுட்டாக்க நம்ம என்ன பண்ணணும், பாசர் கடல்ல வீழாமல் மனசு அப்படிங்கிற ஒரு டாமினண்டான ஒரு ரோல் இல்லாத பரிசுத்தமான அந்த நிலைக்கு நம்ம போயிட்டோம்னாக்க பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ணானந்த பரம்பொருளாக அவன் தெரியும். அப்படி வரணும். எப்படி அந்த பரம்பொருளுக்கு நம்ம சொன்னோமோ நித்தியம், நிர்மலம், நிஷ்கலம், நிராமயம், நிறைவு, நீங்காத சுத்தம், தூரம், சமீபம், துரியம், அப்புறம் எல்லாத்துக்கும் கடந்த தாரக மந்திரம், இப்படி ஆனந்தமயம், மனோவாக் எட்டாத ஒரு நிலை, சித் ரூபம், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நினைத்து எதை நினைக்கிறோமோ அதே அது உண்மை பிரம்ம கீட்ட நியாயம் அப்படிங்கிற மாதிரி. அது இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல, சில பேர் அதை டிஸ்கியூட் பண்றாங்க. எப்படி அந்த குழம்பி வரப்போறது, தன்னை கொட்ட போறதுன்னு நினைச்சு அதை பத்தியே நினைச்சேன்னா அந்த ஒரு குழுவானது கீட்டம் அதுவும் ஒரு பிரம்மரமா மாறிடுது. அப்படிங்கிற மாதிரி நாமும் அவனையே நினைந்து அவனாகவே மாறிடுவோம். இல்ல அவனேதான் நாம்ங்கிறத உணர்வோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அத்வைத சித்தாந்தத்துல அவனை நம்ம அடைந்து விடுவோம், அவனாகவே ஆகி அவனையே அடைந்து விடுவோங்கிறது விசிஷ்டாத்வைத்தம். இந்த ரெண்டுல எப்படி சொன்னாலும் கடைசியில ஒண்ணுதான், போத்திட்டு படுத்தினாலும் ஒண்ணுதான், படுத்துட்டு போத்தினாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி இது ரெண்டும் ஒரே மாதிரிதான் சொல்றது. அப்பேற்பட்ட பரசிவனானவன் வீட்டில் இருக்கக்கூடிய மலை அப்படிங்கறதுனாலதான் இந்த கைலாச மலைக்கு ஒரு தனி பெருமை வந்தது. அந்த மலையை பத்தி சொல்லும்போது அதாவது அவருடைய கஷேத்திரம் இல்லையா, இப்ப வைஷ்ணவ கஷேத்திரங்கள் 108 திவ்ய தேசம்னு சொல்றாங்க. அதுல 107வது வைகுண்டம், 108வது பார்க்கடல் அப்படிங்கிற, 106வது என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த இதுல இருக்க மலை மேல, இமயமலை மேல இருக்கு, எல்லாரும் போறாரு கடைசியா பண்ணிட்டு வரோம். அதுக்கும் மேல எல்லாத்துக்கும் மேல அது எனக்கு அந்த பேர் ஞாபகத்துக்கு வரல. அதுதான் 106வது திவ்ய கஷேத்திரம். அது ரொம்ப ஜாஸ்தி போறதெல்லாம் ரொம்ப கம்மியா இருப்பான். அவ்வளவு தூரம் போற பாதியிலேயே வந்துடும். அது போறது கொஞ்சம் கஷ்டம். அது முக்திநாத், ஞாபகம், முக்திநாத். அது பிளைட்ல போகணும். இதுல இருந்து நேபாளில ஒரு பர்டிகுலர் இடத்துல போக்ரானா
போக்கராவது பேர். அந்த இடத்துல இருந்து 10-15 பேர் தான் போக முடியும் அந்த ஹெலிகாப்டர்ல. அது மழை மேகம் அது இதுன்னு கேன்சல் பண்ணுவான் ஃபிளைட்டை. நம்ம அவ்வளவு தூரம் போயிட்டு என்னால பார்க்க முடியாது, கேன்சல் பண்ணிட்டான் ஃபிளைட்டை, திரும்பி வர முடியாது. அது கூட அந்த முக்திநாத்ன்றது கூட அவன் நம்மளை பார்த்தோன்னு நினைச்சு தரிசனம் கொடுக்கணும்னு நினைச்சாதான் நம்ம அங்க போக முடியும்னு சொல்றாங்க. அது மாதிரி சிவபெருமானுடைய கேத்திரங்கள்ல ரொம்ப முக்கியமானது எதுங்கிறது அந்த கைலாசம் அப்படிங்கிறது. முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கஞ்சி தல்லுன்ற மாதிரி இது அதெல்லாம் தாண்டி அந்த 7 இடங்களுக்கும் தாண்டி இருக்கக்கூடிய இடமான இந்த கைலாசத்துக்கு அவ்வளவு ஒரு பெருமை அப்படின்னா திருக்கைலாய சிறப்பு. அங்க எல்லாரும் தேவர்கள்லாம் அவருடைய திருவருளுக்காக காத்தல் இருக்கா. இந்த அஜானத்துடைய வலிமையெல்லாம் போக்கி வாக்கு மனம் இதெல்லாம் அற்ற அந்த வேதத்தினுடைய உச்சியாக இருக்கக்கூடிய உபனிஷத்துடைய சாரமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் எழுந்தளிக்கக்கூடிய திருக்கைலாய மலை அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இது எப்போதும் ஊழி காலத்திலேயே அது இருக்கு அப்படிங்கறத சொன்னா அந்த இடத்துல தேவ மகள் எல்லாம் அந்த மலையில ஆடுறா. அப்புறம் நிறைய பாடல்கள்லாம் பாடுறார்கள். அப்புறம் வேத கோஷம்லாம் இருக்கு, வீணையுடைய ஒலி, மத்தளத்துடைய ஒலி எல்லாம் இருக்கு. யானைகள்லாம் எக்காலம் சொல்ற மாதிரி யானைகள்லாம் பிளிர்றது, இப்படி அருவிகள்லாம் விடக்கூடிய ஓசை இதெல்லாம் நிறைந்து அதுல எல்லாம் அந்த ஆகாசத்துல பரவி எங்கும் நிறைஞ்சு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த கைலாச மலை எப்படி இருக்குன்னா அங்க தவம் பண்ற முனிவர்களுக்கு அந்த கைலாச மலைக்கும் வித்தியாசமே தெரியாத மாதிரி இருந்தா. ஏன்னா இந்த கைலாய மலையானது தன்னுடைய ரூபத்தையே தன்னிடம் தங்கி அந்த தியானபரமாக இருக்கக்கூடிய அந்த முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தன்னுடைய ரூபத்தையே தந்துடுத்து. எப்படின்னா இது எப்படி விடவிடையேன்னு பனி மூட்டத்தினால இருக்கிற மாதிரி அவளாம் திருவெண்ணீரை பூசிக்கொண்டு உடம்பெல்லாம் அப்படியே விடவிடையேன்னு இருக்கு அவளுக்கு. இதனுடைய அருவிகள்லாம் அங்கங்க அப்படியே கொட்டுற மாதிரி இவளுடைய கண்கள்ல இருந்து நீராக சொரிகிறது. பகவான் எப்படி அது தாங்கி நிக்கிற மாதிரி இவ தன்னுடைய மனசுக்குள்ள இவ சிவபெருமானை தாங்கி நிக்கிறா. இதனால அந்த தவம் செய்யக்கூடிய அந்த ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தன்னுடைய ரூபத்தையே அந்த மலையானது கைலாய மலையானது தந்து ஆனந்தம் கொண்டது. அந்த மலையில வெண்மையான ஆடைய விரிச்சது போல இருந்தது அந்த பனி, அந்த பனிக்கட்டிகள். அதோடு இல்லாத அங்கிருந்து வல்லன்னு ஒரு சத்தம் போட்டுன்னு அருவிகள்லாம் விழுந்து அந்த கால்வாயில ஓடி அங்கங்க போய் அந்த ரொப்பறது அங்கங்க சின்ன சின்ன மடுக்களெல்லாம் ரொப்பற மாதிரி அந்த நீர் வெள்ளத்தை சொரிந்ததோட எல்லா இடத்துலயும் போய் அங்க ரொப்பிட்டு சின்ன சின்ன மடுக்களெல்லாம் குளங்களெல்லாம் கூட அது ரொப்பிட்டுங்கிற மாதிரி இந்த முனிவர்கள் ரிஷிகளுடைய கண்கள்ல இருந்து தாராதாரையாக பெருகி அந்த கண்ணீர் இருக்கு. அதுவும் வெள்ளமாக கீழ அப்படியே அந்த ஓடைகளுக்கு ஒரு சமமாக இதுவும் ஓடி அங்கங்க போச்சு. எப்படி போச்சு அப்படின்னா 4 வேதங்களுக்கும் முடிவான அந்த உபனிஷத் சாரமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அருளை உணர்ந்து தன்னோட மனசுக்குள்ள எப்போதும் அந்த முனிவர்கள் எல்லோரும் அவனையே நினைந்து கண்ணீர் சொரிக்கிறார்களோ, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்களோ. இப்படிதான் அந்த அருவியுடைய தண்ணீரானது கீழே பெருகி ஓடைகளை நிரப்புவது போல இவருடைய ஆனந்த கண்ணீரானது கீழே பரவி அதுவும் ஒரு பக்கம் ஓடையாக போயிட்டு இருந்தது அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா. இதுக்கு ஏதாவது ஒரு சம்ஸ்கிருதத்துல இதுக்கு ஏதாவது சமமா ஏதாவது இருக்கா? அதுக்கு சும்மா ஒரு 2 ஸ்லோகம் இருக்கு. ஒன்று ஹிமாப பஸ்மபிர்தேஹே அக்ஷ்ணோஹோ நிர்ஜரதாரையா அந்தர்ஹிருதி சிவேனைத்தே சித்த ராஜத பர்வதாக. அதாவது ஹிமன பனியைப் போல் பஸ்மங்களினால் தேகத்தில் பனியைப் போல ஒரு திருநீர், கண்களில் நிர்ஜர தாரையா அந்த நீர்வீழ்ச்சியினுடைய தாரை போல் ஒரு தாரை கண்களில் வழிய, அந்தர்ஹிருதி ஹிருதயத்தில் சிவனை கொண்டும் இந்த சித்தர்களெல்லாம் ராஜத பர்வதாக அதாவது வெள்ளிமலை போல இருக்கா அப்படின்னு ஒன்று. அதே அந்த நிశ్చலாகங்கிறது போடுறதுக்காக அடுத்ததில் ஸ்வேதைஹி பஸ்ம விபூதிபிஹி சுவிஹிதைஹி பாலேஷு ஹைமாஸ்தரைஹி. ஹேமம் ஆஸ்தரம்ங்கிறச்சு அந்த சைடெல்லாம் பனிமலை மூட்டமாக இருக்குது, அதுபோல் வெண்மையாக இருக்கக்கூடிய பஸ்மத்தை நெத்தியில் இட்டுன்னு இருக்கக்கூடியவர்கள். ஷீதைஹி ஸ்வாத்ம நிரூபிதைஹி நயனயோஹோ பிரஸ்தஸ்ரவன் நிர்ஜரைஹி.
பிரஸ்தன சைடில் வந்து அப்படியே அந்த நீர்வீழ்ச்சிகள் ஒழுகுகின்றன, நீர்வீழ்ச்சிகள் அப்படியே பிரவாகமாக இருக்குது. அதுபோல் அப்படியே குளுமையாக இருக்கக்கூடிய ஜலம் கண்ணீர் திவிலைகள் கண்களில். ஸோ ஸ்வாத்ம நிரூபிதைகின்னா மனசில் ஆத்மானந்தத்தை அனுபவிக்கிறதுனால கண் ஓரமாக அந்த குளுமையான ஒரு ஜலம் வருது அவளுக்கு. அந்தர்ஹிருத் குஹர பிரதிஷ்டித சிவத்தியானைக லக்ஷேண தே. சிவத்தியானமாக மாத்திரம் ஒரே லட்சியமாக கொண்டு தன்னுடைய ஹிருதய குகையில் அந்த சிவனை பிரதிஷ்டை பண்ணி அவள் வந்து தியானத்தையே ஒரே லட்சியமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். கைலாசத்துலேயும் வந்து உள்ளுக்குள்ளே சிவன் அங்கே வந்து அப்படியே எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கார். சிவன் அங்கே ஸ்வரூபமாக இருக்கிறது அதானே நம்ம பார்க்குறோம் கைலாசத்தில். அதனால் குஹரங்கிறதுக்கு குகைன்னு எடுத்துக்கலாம், நம்மளுடைய ஹிருதயாகாசம் ஹிருதய குகைன்னு எடுத்துக்கலாம். நைஷ்சல்யாத் அது ஹிருத் குஹர மத்தியே. நைஷ்சல்யாத் அச்சலாக தபோதன கணாக. ஸோ நிச்சலமாக இருக்கிற காரணத்தினால ரெண்டு பேருமே அச்சலாக, அதாவது அசைவற்றவர்கள் அல்லது மலை, அச்சலங்கிற பதத்திற்கு. தபோதன கணாக கைலாச ரூபாக கில, கைலாச ரூபமாகவே இருக்கா இல்லையா அந்த தவ செல்வங்களாக இருக்கக்கூடிய முனிவர்கள் அப்படின்னு. நிஜ ரச்சித கவிதாவ. ஆமா, அது அந்த ரொம்ப திருவிளையாடல் புராணம் 4000க்கு எழுதிடலாம். அவருடைய ஒரு கற்பனை தானே, நம்ம அதுதானே ஒரு சும்மா ஒரு சம்ஸ்கிருதம். எல்லாருமே கதைகள் எல்லாருமே ஒருத்தரோடு வந்து அடாப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு புது லெவல்ல நமக்கு கொடுப்பா இல்லையா. ஏன்னா ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ்ல எடுத்துக்கும் போது அது அந்த லாங்குவேஜுக்கே ஒரு உரிய டிரான்ஸ்லேஷன் வர்பாட்டியம் பண்ணாத அந்த லாங்குவேஜ்ல எப்பேற்பட்ட வார்த்தைகள்லாம் இருக்கோ அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி எந்த பழமொழிகள்லாம் யூஸ் பண்ணி தானே பண்றா இல்லையா. ஏன்னா ஒரு ஒரு லாங்குவேஜுக்கும் தனி சிறப்பு இருக்கிற மாதிரி இது அப்படியே சொல்லணுங்கிறதுல இதுக்கு ஈக்குவலா வேற ஏதாவது உபமானங்கள்லாம் சொல்லலாம் இல்லையா. ரொம்ப நல்லா இருக்கு, பண்ணியிருக்கிற ஸ்லோகம் ரொம்ப அழகா இருக்கு. அப்பப்போ இந்த பாகவதத்துல கூட, ஸ்ரீமத் பாகவதத்துல கூட இந்த கைலாய மலையை பத்தி நிறைய வர்ணனை ரொம்ப பெரிய லெவல்ல வருது இல்ல. எப்படி இருந்தது, என்னென்ன மரங்கள் இருந்தது, என்னென்ன நீர்வீழ்ச்சிகள் தான் இருந்தது, எப்படிப்பட்ட. இதே மாதிரி இந்த அப்சர ஸ்திரீகளும் வந்து அங்க டான்ஸ் ஆடுறது, நாட்டியம் ஆடுறது, கிண்ணறர்கள் பாடுறது, ஒரு பக்கம் குயில்களா இருக்கு, இன்னொரு பக்கம் அன்னங்களா இருக்கு அப்படின்னு ரொம்ப இதுவா. அப்புறம் ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு அடியில சிவன் அப்படி தட்சிணாமூர்த்தியா பாக்குறேன். அங்கேயும் ஆலமரம் தான், அங்கேயும் ஆலமரத்தில் தான் இருக்கு. ஆமா, பாகவதத்துல. ஆமா, சேக்கரார் சொல்லும் போது பெரிய புராணத்துல கல்லாலின் குடை அமர்ந்து அப்படின்னு சொல்றாரு. அதாவது இங்க கல்லாலான ஆலமரத்தினுடைய கீழ அமர்ந்து கொண்டு 4 பேருக்கு உபதேசம் பண்ணாரு. இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி இந்த தத்துவத்தை தானே எப்படிங்கிறது புரியற மாதிரி தானே இருந்து காமிச்சார். அந்த மாதிரி வந்து இதுலயும் இருக்கு. பாகவதத்துல ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் அதுல இருக்கு. ஆமா ஆமா, பெருசா அதுல நிறைய ஸ்லோகங்கள் அதனுடைய அழகை வர்ணிச்சு அதுல என்னென்ன மரங்கள் இருக்கு, என்னென்ன இது பலவிதமான மான்களினுடைய வெரைட்டி, கிருஷ்ணசார அப்படின்ட்டு ஒரு வெரைட்டி ஆஃப் மானை பத்தி சொல்லி, அப்புறம் மற்ற இதெல்லாம் மிருகங்கள் விலங்குகள்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத வர்ணிச்சு, நீர்வீழ்ச்சிகளும் நதிகளும் அதை சுற்றி ஓடுறது, நந்தா அலகநந்தா மந்தாகினி இது ரெண்டும் அங்கே இருக்குது கைலாசத்துக்கு பக்கத்தில் ஓடுறது. அலகாபுரியை சுற்றி வர்றது தான் அலகநந்தா, அதனுடைய அவுட்ஸ்கர்ட்ஸில் தான் இந்த கைலாசம் இருக்குது அப்படின்னு தேவர்கள் வந்து அங்கே போய் சிவனை பார்க்குறான்னு வருது. அந்த அலகாபுரிங்கிறதா குபேரனுடைய ஊரோ? ஆமா, குபேரப்பட்டினம் தான் அலகாபுரி. குபேரனுக்கு அவ்வளவு செல்வமும் கிடைச்சதுக்கு காரணம் வந்து சிவபக்தன்கிறதுனால அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஆமா, யக்ஷர்கள்லாம் வந்து யக்ஷனுடைய தலைவனா இருக்கிறதுனால யக்ஷர்கள் எல்லாருமே சிவ கணங்கள், அதாவது சிவனுடைய பக்தர்களா இருக்கா. அவருடைய ஒரு அனுகிரகத்துல தான் குபேரனுக்கு இந்த செல்வம். இப்ப இந்த யக்ஷர் கிண்ணரர் கிம் புருஷர் சொல்லல, கிண்ணரர் கிம் புருஷர் அவ யாரு? கிண்ணர கிம் புருஷங்கிறவா வந்து ஒருத்தர் அஸ்வமுக, இன்னொருத்தருக்கு வந்து குதிரையினுடைய உடம்பு,
மனுஷனுடைய முகம். அந்த மனுஷ்ய முகம் கொண்டவர்கள் தான் பாடுவார்கள். அந்த குதிரை முகம் கொண்டு மனுஷ்ய சரீரம் கொண்டவர்கள் வந்து வாத்தியங்கள் வாசிப்பா. இதுதான் அவ கிண்ணற கிம்புருஷ, இது ரெண்டுமே. கந்தர்வாங்கிறதும் பாடுறவா, அப்சர ஸ்திரீகள் நாட்டியம் ஆடுறவா. அது தவிர சித்த சாரண இவர்கள் எல்லாமும் சாரணர்களும் வந்து பாடுறவா தான். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சிங்கிங். இப்போ நம்ம பக்தி பாடல்கள் பாடுறவா ஒன்று, கொஞ்சம் கிளாசிக்கலாக பாடுறவா ஒன்று அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா, ஓதுவார்கள்னு ஒரு செட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு கந்தர்வ சாரண கிண்ணற அப்படி 3 வெரைட்டியா. கணசேவித ஆமா கணசேவித சித்தி விநாயக நமோ நமோ. அதான் எல்லாரும் அநேகமா எல்லா கவிகளுக்குமே ஒரே மாதிரியான தாட் தான். அதான் கிரேட் பீப்புள் திங்க் அலைக் அப்படின்னு சொல்லிட்டாவா. இது அவால காப்பி அடிச்சாலும் சொல்ல, எல்லாரும் ஒரே மாதிரியே நினைக்கிறா அப்படின்ற. இன்னைக்கு வந்து நம்ம அந்த 204வது பாடலை கொஞ்சம் பதம் பிரிச்சு பார்த்து விடுவாத. ஆங்கு வெண் துகில் விரித்த என கல்லென வார்த்து வீங்கு கால அருவி திரள் வெள்ளவே அன்றி ஓங்கு நான்மறை குடுமியினுள் ஒளி குடுமியின் உள்ளொளி நோக்கி தூங்கு மாதவர் கண்களும் சொரிவன வெள்ளம் அப்படின்னு இந்த பாடல். ஆங்குன்னு அந்த இடத்துல, அந்த மலையில வெண்துகில் விரித்த என வெள்ளிய ஆடையை விரித்தது போல, வெண்மையான வெள்ளியினாலான ஆடை அப்படின்னு எடுத்துக்கலாம், வெண்மையான ஆடை அப்படின்னு எடுத்துக்கலாம். இது அந்த மலை மேல போத்தின மாதிரி இருந்ததுதான், விரிச்சது மாதிரி இருந்ததுதான், அப்படி தோணித்தது. அதுக்கப்புறம் கல்லென ஆர்த்து விரித்து என கல்லென ஆர்த்து அப்படின்னா, கல்லுன ஒரு சத்தம், ஜல் 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 அப்படிங்கிற கல 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 அப்படிங்கிற மாதிரி கல் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் மேல விழும்போது அந்த ஆரவார சத்தத்தினோட வீங்கு கால் உயர்ந்த கால்களை உடைய, உயர்ந்த கால்களை உடைய அப்படின்னு சொன்னாக்க, நீங்க வந்து கால்னா காற்றுன்னு எடுத்துக்கலாம். இங்க மேலேருந்து காற்று, உயர்ந்த இடத்துல இருந்து காற்று வீசுறது. அப்ப அந்த சத்தத்தோட அந்த சத்தத்தை வந்து அந்த காற்று கொண்டு வந்து நமக்கெல்லாம் சேர்க்கிறது. அதுல இருந்து அந்த அருவிகள் கீழே கொட்டும் போது அக்கம் பக்கத்துல அந்த ஒரு மாதிரி அப்படி தெரிக்கும். இந்த காற்றுனால அந்த அருவியினுடைய திவிலைகள் எல்லாம் தெளிக்கும் போது அந்த சாரல்னு சொல்ற போல, அந்த சாரலுக்கு நம்ம இதுல கூட சொல்லுவாங்க, குற்றாலத்துல அருவியில சீசன் ஆரம்பிச்சு அருவி கொட்ட ஆரம்பிச்சிடுதுன்னு சொன்னா, அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் வரைக்கும், 10 கிலோமீட்டர் வரைக்கும் கூட, தென்காசி வரைக்கும் கூட அந்த சாரல் இருக்குன்னு சொல்லுவாங்க. தென்றல் அங்கேருந்து அந்த பொதிகை மலையில இருந்து அந்த வரும்போது அந்த தென்றல், அந்த சாரல், அந்த திவிலைகள், அந்த துகள்கள் அதெல்லாம் எடுத்துட்டு வரும்போது அதனாலதான் அங்க எப்பயும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். மற்ற எல்லா இடத்த விட அங்க 10 டிகிரி ஃபாரன்ஹீட் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, உஷ்ணம் கம்மியா இருக்கும்பா. அப்படி வீங்கு கால்னு உயர்ந்த கால்களை உடையன, இங்க காற்றை உடையனும் எடுத்துக்கலாம். அருவி திரள் வெள்ளம் அன்றி, அப்படி அருவியாக திரண்டு ஓடக்கூடிய அந்த வெள்ளம் இருக்க, அதை தவிர அது மாத்திரம் இல்லாமல் ஓங்கும் நான்மறை குடிமியின் உள் ஒளி நோக்கி, ஓங்கும் நான்மறை மிகவும் பெருமை வாய்ந்து எங்கும் நிலைத்து நிற்கக்கூடியதாக, விண்ணுக்கும் பூமிக்கும் இடையே ஓங்கி வளர்ந்து இருக்கக்கூடியதுமான பெருமை மிக்க அந்த வேதங்கள் இருக்க, நான்மறைகள் இருக்கு. அந்த 4 வேதங்களுக்கு குடுமியன் அப்படின்னா அதனுடைய முடிவாக விளங்கக்கூடிய, உச்சியாக இருக்கக்கூடிய, அந்த வேத சாரமாக விளங்கக்கூடிய உபனிஷத்துகள், அது உள்ளொளி நோக்கி அதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான தத்துவத்தை, அதில் அடங்கி இருக்கக்கூடிய ஒளியை, ஜோதியை, சுடரை, அந்த பரசிவத்தை அவ என்ன பண்றான்னா மனதுல கண்டு, வெளியில இருக்கக்கூடிய அந்த சிவத்தை தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே கண்டு, தூங்கு மாதவர் கண்களும், தூங்கு அப்படின்னா இங்க கண்ணை மூடின்னு இருக்கான்னு அர்த்தம். தூங்குன்னா தூங்குறான்னு எடுத்துக்கூடாது இந்த இடத்துல. தூங்குன்னா கண்களை மூடிக்கொண்டு
அப்படின்னு நமக்கெல்லாம் கண்ணை மூடாலே தூக்கம் வந்துடும். அதுவும் எங்கேயாவது உபன்யாசம்னு கேட்க போனோம்னா 10 நிமிஷம் தான். அவ தியான ஸ்லோகம் சொல்லி முடிச்ச கதைக்குள்ள வரத்துக்குள்ளயும் நம்ம தூங்கி போயிடுவான். அப்புறம் முடியும் போது நம்ம பார்வதி பதேங்கும் போது பக்கத்துல சார் கதை முடிச்சுட்டு கிளம்பலாமா அப்படின்னாதான் நமக்கு முழிப்பு வரும். சில உபன்யாசங்கள்லாம் கேட்டாச்சு. அதனாலதான் இந்த கிளாஸ்ல கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வாத்தியார் பாடம் நடத்துறதுனா பசங்க எல்லாம் தூங்கி போயிடுவாங்க. கடைசி பெஞ்சில் இருக்க பசங்க எல்லாம் தூங்கி போயிடுவாங்க. ஏன்னா அது அப்படியே ஒரு தாலாட்டு பாடுற மாதிரி அந்த இருக்குமா. அதுக்கு பல காரணங்கள் சொல்றது. அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், அதுல லயிக்கிறது, லயிச்சு போனோம்னு தன்னை மறந்த நிலைக்கு அவ போயிடுறா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இங்க தன்னை மறந்த நிலை இருக்கக்கூடிய மாதவர் கண்கள். மாதவர்னு சீரிய தவத்தை உடைய, அருமையான தவத்தை உடைய, பெரும் தவம் செய்யக்கூடிய அந்த முனிவர்கள், அந்த ரிஷிகர்கள் அவளுடைய கண்கள் இருக்க. அதுலயும் எப்படி இந்த நீர்வீழ்ச்சி வர மாதிரி மலையில இருந்து அருவி நீர் கொட்டுற மாதிரி இவளுடைய கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீரானது வெளியில பெருகி வழிந்தது அப்படின்றா இந்த பாடல் நம்ம பாக்குறோம். இதுல சில ஒரு கடினமான பதங்கள்னு சொல்லி எடுத்தோம்னா வெண் துகில், ஆங்கு வெண் துகில், வெண்துகில் அப்படின்றது சந்தியினால் அப்படி வருது. வெண் துகில் அப்படின்னா வெண்மையான, துகில்னா ஆடை, துகில்னா பட்டு ஆடைன்னு சொல்றது உண்டு. ஏன்னா அப்படி துவளக்கூடிய அந்த ஆடைக்கு துகில்னு பேரு. அப்படி பட்டு மேல போட்டா அப்படி அப்படி துவண்டு போறது இல்லையா, அது மாதிரி துவண்டு இருக்கக்கூடியதான ஆடை அது. கால் அருவி திரள் அப்படின்னு கால்வாய்களை உடைய அருவிகள்னு இங்க ஒரு எடுத்துக்கிறார். கால்னா இந்த இடத்துல கால் நம்ம காற்றுன்னு சொன்னோம். காலால் எழுப்பி அப்படின்னு அவையார் சொல்லுவோம் ஒரு இடத்துல விநாயகர் அகவல்ல. அந்த காலால் எழுப்பக்கூடிய அந்த தத்துவத்தை எனக்கு சொல்லுன்னா, அந்த கால்னா பிரணவத்தினால, மூச்சு காற்றுனால எழுப்பக்கூடிய அப்படின்ற அர்த்தம் வருது இல்லையா. அது மாதிரி இங்க நாம அப்படி எடுத்துடணும். ஏன்னா இவர் என்ன சொன்னா, கால்னா கால்வாய், கால் வழியாக, அந்த ஓடைகள் வழியாக, சிற்றோடைகள் வழியாக அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் குடுமி அப்படின்றதுக்கு முடிவு, உச்சி அப்படின்னு எடுக்கணும். தூங்கும் மாதவர்னு அப்படியே ஆழ்ந்து இருக்கக்கூடிய, உறக்கத்தில் ஆழ்ந்து அப்படிங்கிற மாதிரி இங்க இவர்களை கண்ணை மூடி தியானத்திலே ஆழ்ந்து அப்படி இருக்கக்கூடிய மாதவர்கள் அப்படின்னாக்க ரொம்ப அரும் தவசிகள், மிகவும் கடுமையான தவத்தை கூட மேற்கொண்டு அந்த பரமனையை எப்போதும் நினைத்து கொண்டு இருப்பவர்கள் அப்படின்னா. அடுத்த பாடல் வரும்போது இவெல்லாம் எப்படி பூஜை பண்ணா அப்படின்னு சொல்றதை பத்தி காமிக்கிறோம். அப்படி என்ன எப்படி பூஜை பண்ணான்னா, அந்த மாதவர் தொகுதியும் சூழ்வன ஒரு பால் என்னென்ன பண்ணா அப்படின்னா, கோட்டு மாமலர் நிலமலர் குண்டு நீர் எடுத்து, காட்டு மாமலர் கொடிமலர் கொண்டு முட்கரைத்த பாட்டு மாமலர் கொண்டு நம் பரஞ்சுடர் அடியில் சூட்டு மாதவர் தொகுதியும் சூழ்வன ஒருவாள் அப்படின்னு இந்த பாடல். இந்த பாடல் என்ன அப்படின்னாக்க, கோட்டு மாமலர் நிலமலர் குண்டு நீர் எடுத்து, காட்டு மாமலர் கொடிமலர் கொண்டு முட்கரைந்த பாட்டு, முற்றும் கரைந்த முட்கரைந்த பாட்டு மாமலர் கொண்டு நம் பரஞ்சுடர் அடியில் சூட்டும் மாதவர் தொகுதியும் சூழ்வன ஒருவாள். இந்த பெரிய கூட்டம், தவம் செய்யக்கூடிய முனிவர்களுடைய கூட்டம் அந்த மலையில ஒரு பக்கத்துல இருந்தது. அவ எல்லாம் என்ன பண்ண, என்னென்ன அந்த மலையில இருந்தது அப்படின்னு சொல்ற. நம்முடைய சிவபெருமானுடைய திருவடிகளிலே சூட்டி மகிழக்கூடிய, அவருடைய திருவடிக்கு பூஜை செய்து அவனுடைய அடி நிழலின் கீழே எப்பொழுதும் இருக்கக்கூடியவளாக அப்பேற்பட்ட அந்த முனிவர்களுடைய கூட்டம் அந்த மலையில ஒரு பக்கம் முழுக்க சூழ்ந்திருந்தது. இப்ப எல்லாருமே மிக்சடா இருந்ததுன்னா அது ஒரு பெரிய கூட்டம் சொல்லிடுவோம், அதை மோதித்துன்னு சொல்றோமோ இல்ல. ஆனா இங்க ஒருத்தர் ஒரு பக்கத்துல இருக்கா. யக்ஷர்கள், கிண்ணர்கள் அவர் ஒரு பக்கம், தேவ மாதர்கள் ஆடுறதுக்கு ஒரு பக்கம், பாட்டு பாடுறவா ஒரு பக்கம், மறை ஊதுபவர்கள்லாம் ஒரு பக்கம், தபம் செய்யும் முனிவர்கள்லாம் ஒரு பக்கம்னு ஆங்காங்கே அங்கங்கே அவாவாளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல ரொம்ப ஆர்கனைஸ்டா அவள்லாம் உட்கார்ந்துருக்கா. அது அந்த முனிவர்கள்லாம் என்ன பண்ண, கண்ணை மூடி தபஸ் மாத்திரம் பண்ணல. அவ என்ன பண்றா அப்படின்னு கேட்டாக்க, ரொம்ப பெருமை பொருந்திய கோட்டு பூக்கள், கோட்டு மாமர், கோட்டு பூக்கள்னா அது ஒரு வகையான பூக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
எத்தனையோ விதமான மலர்கள், எத்தனையோ தமிழ்ல சில பெயர்கள் இருக்கும், சம்ஸ்கிருதத்துல சில பெயர்கள்லாம் இருக்கு, சில பேர்கள் வேற்று மொழியில இருக்கிற பேரை கூட நம்ம அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. அதனால கோட்டு அப்படின்னு பெருமை பொருந்திய கோட்டு பூக்கள். அது மாத்திரம் இல்ல, இது கோட்டுன்னு கொடியில பூக்கிற பூக்கள் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் நிலத்தின் பூக்கள், இந்த பூமியில அங்கங்க நிறைய மல்லி, ரோஜா, பவழ மல்லி, அப்புறம் பாரிஜாத்தம், அப்புறம் அரளி, அப்புறம் செம்பருத்தி, இது மாதிரி எத்தனையோ விதமான மலர்கள்லாம் இருக்கு இல்லையா. இந்த மலர்கள்லாம் பூமியில இருந்து ஒரு 3 அடி 4 அடி உயரத்துக்குள்ளேயே பூக்க ஆரம்பிச்சு. இப்பெல்லாம் 1 அடியிலேயே நான் ஒரு இடத்த பார்த்தேன், ஒரே 1 அடி உயரம் தான், அடர்த்தியா வளர்ந்துருக்கு. அது அதுக்கு அந்த பூக்கு என்ன சொல்ற, நந்தியாவட்டை. அது 2 உண்டு. 5 இதழோட இருக்கக்கூடிய நந்தியாவட்டை ஒண்ணு உண்டு, இன்னொன்னு அடுக்கு நந்தியாவட்டைன்னு ஒண்ணு உண்டு. அது ரோஜா மாதிரி இருக்கும் வளர்ந்தாக்க. இதெல்லாம் எடுத்துக்குள்ளேயே பூக்க ஆரம்பிக்கிற மாதிரி. அதே மாதிரி செம்பருத்தி பூ கூட குட்டியா சின்னதா 1.5 இன்ச்சுக்கு குட்டியா பூத்துருக்கு. 1 இன்ச்சுல இருந்து 1 இன்ச்சு கலர் கலரா. அது எப்படி அந்த மாதிரி செடிகள் எல்லாம் உற்பத்தி பண்றாங்கிறது அப்படின்னு தெரியல. இதுக்கு ஏதோ ஒரு பேர் கூட உண்டு. பெரிய மரங்களே, இந்த மாமரம், சப்போட்டா மரம், இதெல்லாம் கூட சின்னதா ஒரு தொட்டிலேயே வளர்ப்பான், நான் பார்த்திருக்கேன். அதுக்கு ஏதோ பேரு பான்சாய். இந்த பான்சாய்ன்னு சொல்றா இல்லையா, அந்த பான்சாய் அது என்ன ஜாப்பனீஸ் இது போட்டிருக்கு. அது ரொம்ப சின்னதா இருக்குது. அப்புறம் தென்னை மரமே ஒரு 3 அடி உயரத்த தென்னை மரம், அது தேங்காய் காய்ச்சி இருக்கிறதுக்கா அது பார்க்கலாம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு. இயற்கைக்கு மாறாக இப்போ நிறைய விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சு அப்படின்றது ஆச்சரியமா தான் இருக்கு நமக்கு. அப்படி நிலத்துல பூக்கக்கூடிய பூக்கள் இருக்கு, பலவிதமான பூக்கள், 1 அடி 1.5 அடி உயரத்துக்குள்ள அந்த பூக்கள் எல்லாம் பூத்து ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் வனம், பூந்தோட்டம். சில கோவில்கள்ல எல்லாம் நந்தவனம்னு அப்படி வச்சுட்டு இருப்பா சைட்ல. அதுக்குன்னே ஒரு நல்ல 2-3 கிரவுண்ட் அளவுக்கு நிலத்தை சைட்ல விட்டுட்டு அதுல இந்த மாதிரி பூச்செடிகள்லாம் வச்சிருப்பா. காத்தால ஏந்தோன்னா அதுக்காகவே சில பேர் காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் அந்த பொழுது புலரும் நேரத்தை அந்த பூக்கள் எல்லாம் எடுத்து அது அழகான மாலைகளாக கட்டி, அது பெருமாளா இருந்தாலும் சரி, பெருமானாக இருந்தாலும் சரி, அந்த சுவாமிக்கு மாலையாகவும் அர்ச்சனைக்க வேண்டிய பூக்களாகவும் வச்சுட்டு போறது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அரளி பூ என்ன, செம்பருத்தி பூ என்ன, அப்புறம் ஒரு நந்தியாவட்ட பூ, மல்லிப்பூ, இப்படி நிறைய பூக்கள்லாம் அந்த தோட்டத்திலேயே அதுக்குதான் நந்தவனம்னு சொல்றா இல்லையா. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வனம் நந்தவனம். இங்க அதுக்கு பூந்தோட்டம் அப்படின்னு சொல்றோம். அந்த பூந்தோட்டத்துல பூத்திருக்கக்கூடிய, அந்த நிலத்திலே பூத்திருக்கக்கூடிய பூக்கள்லாம், கொடியிலே பூக்கக்கூடிய பூக்கள், அப்புறம் செடியிலே பூக்கக்கூடிய பூக்கள், அப்புறம் இன்னொரு வகையான பூக்கள். அது என்ன அப்படின்னா தாமரை, அல்லிலாம் சொல்றோம்ல. இதெல்லாம் ஆழமான தண்ணீர்ல எவ்வளவு உயரத்துக்கு தண்ணீர் வருதோ அந்த அளவுக்கு அந்த கொடியும் உயர்ந்து இருக்கும். அது கூட ஒரு தடவை நான் பார்த்து நினைக்கிறேன். நீரளவே ஆகுமாம் நீராம்பல் அப்படின்னு சொல்லி அவையாருடைய பாடல். அது மாதிரி தாம் கற்ற கல்வி அளவே ஆகும் குணம். எந்த அளவுக்கு படிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு தான் ரிஃபைன்டு குணம் இருக்கும்னு அந்த பாட்டை சொல்லிட்டு போயிட்டோம். குலத்தளவே ஆகுமா குணம். தன்னுடைய குடிப்பிறப்பு இருக்க அதுக்கு என்ன உள்ள குணம் உண்டோ அந்த குணம் தான் இருக்கும்னு. அது எப்படி சொன்னால கத்திரியர்கள் தான் அவருக்கு வீரம் மிகுந்து இருக்கும், அந்தணர்கள் தான் அவ வேதம் ஓதக்கூடியவாளா இருப்பா, அப்புறம் வைஷ்யர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் வியாபார நுணுக்கங்கள் தெரிஞ்சவாளா இருப்பா, அந்த 4வது வர்ணத்தை சேர்ந்தவள வலிமை மிக்கவளா விவசாயங்கள் தான் பார்த்துப்பா. எப்படின்னு ஒருத்தருக்கு அவளுடைய அந்த குலப்படி வழி வழியாக வந்த அந்த ட்ரெய்ட்ஸ் சொல்றோமோ இல்லையா, அந்த குணங்கள் அப்படி இருக்குன்ற மாதிரி இந்த அல்லி தாமரைங்கிற பூக்கள்லாம் எப்படி இருக்கும்னா, தண்ணீர் மட்டம் ஜாஸ்தி ஆச்சுன்னா இதனுடைய உயரமும் மேல ஜாஸ்தி ஆகும். தண்ணீருடைய மட்டம் குறைஞ்சதுன்னு சொன்னா அதுவும் குறைஞ்சு போயிடும். ஒரு காலத்துல தண்ணியே இல்லாத வத்தி போயிடுதுன்னு சொன்னா அந்த குளத்துல இருக்கக்கூடிய இந்த பூக்கள் எல்லாம் கூட வாடி வதக்கி போய் அந்த கொடியும் வதக்கி போய் அப்படியே பூமியா அப்படியே படிஞ்சிருக்கும். திருப்பி ஒரு மழை பெஞ்சு தண்ணி வர ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் இந்த கொடிகள்லாம் உயர்ந்து வளர அந்த பூக்களும் மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட கொடி பூக்கள், கொடியில பூத்த பூக்கள், நீரில பூத்த பூக்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா விதமான பூக்களையும், இது மாத்திரம் இல்லாத உள்ளம் கரைந்து பாடுகின்ற பாட்டு பூக்கள், அந்த பூமாலை பாமாலை அப்படின்னு சொல்றா இல்லையா, ஆண்டாள் பூமாலையும் சூட்டினால்
அந்த பரமனுக்கு பாமாலையும் சூட்டினான்னு சொல்றோம் இல்லையோ. ஒரு இது கூட சொல்றாளே, என்ன ஐயைந்தும் ஐந்தும் ஆண்டாளுக்கு போதே நாச்சியார் சொன்ன அஞ்சஞ்சும் அஞ்சஞ்சும் ஐஞ்சும், அது அஞ்சஞ்சு 25 கணக்கு வேற அதுல வச்சுட்டாரு. 5 25 ஒரு 5 30 பாடல்களை யாருக்கு தெரியாத இவாள வையம் சுமப்பதும் வீணேன்னு பாடிட்டு போயிட்டாரு. இது ஆண்டாளுடைய திருப்பாவை யாருக்கு தெரியாதோ அவ இந்த பூமிக்கு ஒரு பாரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா இல்லையா. அதனால அந்த அம்மா என்ன பண்ணனா பூவாரமும் சுவாமிக்கு போட்டா, பாவாரமும் போட்டா. அதனாலதான் தேவாரம் சொல்றா. தேவனுக்கு மாலையாக பாடல்களையே அந்த மூவர் யாரு, சம்பந்தர், அப்பர், சுந்தரர், அந்த 3 பேரும் தொகுத்து அளித்த அந்த பாடல்களுக்கு தேவாரம்னு பேரு. அதுல இவர் கிடையாது, மாணிக்க வாசகர் கிடையாது. மாணிக்க வாசகர் ரொம்ப காலத்துக்கு அந்த 3 பேருக்கு அப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு வந்தவர். அதனால அவருடைய பாடல்களுக்கு கவிதைகளுக்கு திருவாசகம் அப்படின்னு பேர் வச்சுட்டார். அந்த திருவாசகத்துக்குள்ளேயே இருக்கிறது சிவபுராணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த திருவாசகத்துக்கு இணையாக ஒரு வாசகமும் இல்லை அப்படின்னு விட்டான். அவ்வளவு ரொம்ப இனிமையான பாடல்கள், அருமையான கருத்துக்கள்லாம் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் கூட மாலையாக தொடுத்து அர்ச்சனைக்கு எடுத்து உகந்ததாக கொண்டு அவர்கள் இந்த முனிவர்கள்லாம் அந்த சிவபெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்தார்கள் அப்படிங்கிறது இந்த பாட்டு. கோட்டு மாமலர், பெருமை பொருந்திய அந்த கோட்டு பூக்கள், நிலமலர், நிலத்திலே பூக்கக்கூடிய பூக்கள், குண்டு நீர் எடுத்து காட்டும் மாமலர், ஆழமான நீரை உயர்த்தி காட்டுகின்ற பெருமை பொருந்திய அந்த நீர் பூக்கள், அல்லி, தாமரை மான்ற போன்ற பூக்கள், அந்த நீருடைய உயரத்துக்கு தகுந்த அளவு தானும் உயர்ந்து அந்த பூக்களை தூக்கி நிறுத்தக்கூடிய அந்த நீர் பூக்கள். அப்புறம் கொடிமலர், கொடியிலே பூக்கக்கூடிய பூக்கள். இந்த விதமான வகை வகையான பூக்களை கொண்டு உள்கரைந்த, தன்னுடைய உள்ளமே உருகிய, கரைந்தன உருகிய, அப்படி உள்ளம் உருகதையா அப்படின்னு சொல்ற, அப்படி உள்ளமே உருகும் அளவுக்கு அப்படி பாட்டு. நம்ம ஒரு அழகான ஒரு தியாகராஜ சுவாமியுடைய பாட்டையோ இல்ல முத்துத்தாண்டவர் பாட்டையோ அருணாச்சல கவிராயோடைய பாட்டையோ திருப்புகழையோ அப்படி எத்தனையோ வகை வகையா தீட்சிதருடைய சில கீர்த்தனைகள், இதெல்லாம் ஒன்னொன்னு ஷியாமா சாஸ்திரியோட உருகலான பாட்டு. இதெல்லாம் கேட்கும் போது மனசே உருகி போயிடுது இல்லையா. ஆஹா ஆஹா ஆகாங்கிறோம் இல்லையா. நம்ம மறந்து போய் ஆஹா அப்படிங்கிற போது அனுபவிக்கிறோம் இல்லையா. அதாவது நம்முடைய மனதையும் தொடக்கூடியதாக அந்த பாடல்கள் இருக்கிறது, அந்த பாடுபவர்களுடைய குரலும் இருக்கிறது, பாடக்கூடிய தன்மையும் இருக்கிறது, இந்த பாட்டுடைய பொருளும் இருக்கு. ஒரு எடுத்துட்டாக்க அதுல என்ன சொல்லிருக்கு, யார பத்தி சொல்லிருக்கு, எப்படி சொல்லிருக்கு, இது என்ன விசேஷம், இதனால யாருக்கு பயன், இது இத்தனையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் வரும்போது அதுக்கு ஒரு தனி பெருமை வந்துடுது. அந்த பெருமையினால நம்முடைய உள்ளமே கரைஞ்சு போயிடுற அளவுக்கு அந்த பாட்டு இருக்கு. இப்பேற்பட்ட அந்த பாட்டையும் மலராக எடுத்து நம் பரம் சுடர் அடியில் சூட்டும். நம் பரம் சுடர்னு நம்முடைய பரம ஜோதியாக, பரஞ்சோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணைன்னு வள்ளலார் சொன்ன மாதிரி இங்க அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் இருக்காரு. அவருடைய திருவடியில, திருவடி தாமரையில அதுவும் ஒரு பூவா இருக்கு. பூவுக்கே பூ நம்ம அர்ச்சனை பண்றோம். நம்ம திருவடியின் தாமரை என்று சொல்லக்கூடிய மலர்களையே நம்ம வெளியில இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறோம். அப்படிப்பட்ட மாதவர் தொகுதியும் அந்த பெரிய தவத்தை உடைய தபசிகளுடைய கூட்டங்களும் ஒருபால் சூழ்வன. அந்த மலையில ஒரு பகுதியில இந்த முனிவர்கள் எல்லாரும் கூட இப்படி இருந்தார்கள். அவ பலவிதமான மலர்களை எடுத்து அந்த பரமனுடைய திருவடிக்கு அர்ச்சனை செய்து கூடவே பாமாலையும் சூட்டி மகிழ்ந்தார்கள். அவர்களுடைய கூட்டம் ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னா. அப்புறம் இந்த பகுதியில கடைசியா சொல்லக்கூடிய 206வது பாட்டுல அங்க என்ன சொல்றான்னா, பல வகையான மிருகங்கள்லாம் இருந்தன. அதெல்லாம் கொடிய மிருகங்களாக இருந்தாலும் கூட அந்த பரமேஸ்வரனுடைய மலையான கைலாய மலையில அதெல்லாம் ரொம்ப சாதுவா இருந்தது. அங்க இருக்கிற யாரையுமே தொந்தரவு பண்ணல. அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் கூட அது என்ன நினைச்சதுதான், அவள்லாம் நாம வணங்கக்கூடிய அந்த பரமசிவனையே இவர்களும் வணங்குகிறார்கள். அதனால இவர்கள்லாம் நம்மவர்கள், நம்ம சுற்றத்தார்கள், நமக்கு உறவினர்கள் அப்படின்னு சொல்லி அவளோட ரொம்ப ஒட்டு உறவாடியதாக இருந்துதான்.
ஒரு வேடிக்கை சொல்றது உண்டு இல்லையா, கருடன் மேல பறந்துதான் சிவபெருமான் கழுத்தரக்கூடிய அந்த சேடன் பாம்பு இருக்க, அது கேட்டுதான், என்னப்பா கருடா சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டுதான். கேட்ட உடனே மேல பறந்துருந்த கருடன் சொல்லிட்டான், இருக்கிற இடத்துல இருந்தா எல்லாரும் சௌக்கியம் தான்ப்பா, ஏன்னா நீ இருக்கிற இடம் பெரிய இடம், பரமேஸ்வரோட கழுத்தை சுத்தி இருக்க, நான் கிட்ட நெருங்க கூட முடியாது, இவங்க வெளியில வந்து பாரு உன் அழகா தூக்கின்னு போயிட்டா இல்லையான்னு அப்படின்னு கருடன் சொல்லிட்டான். அதான் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே என்றது பாம்பு. இப்படி சொல்றாங்க. இங்க இந்த பரமேஸ்வரனுடைய சன்னதியில எல்லா மிருகங்களும் இருந்தது. கொடிய மிருகங்கள்லாம் கூட ரொம்ப பரம சாதுவான மிருகங்களா இருந்துதான். அதெல்லாம் வந்து இங்க இருக்கிற முனிவர்கள் இவெல்லாம் நம்ம மனுஷா, நமக்கு வேண்டப்பட்டவா, நம்முடைய சுற்றத்தார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்யோன்யமா ஒருத்தர் எந்த தொந்தரவும் பண்ணாத வாழ்ந்தது அந்த கைலாய மலையிற்கு. அது வந்து தேவர்களுடைய உலகத்திற்கு அவர்களாலுமே பூலோகத்திற்கு எல்லாருமே எல்லாராலையும் புகழப்பட்டதாக பெருமைக்கு உரியதாக அந்த கைலாய மலையானது விளங்கிற்று அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்லி திருக்கைலாயத்தினுடைய ஒரு வைபவத்தை சொல்ற. கைய நாகமும் காய்ச்சின முழுவையும் கடுவாய் பைய நாகமும் தங்கிளை பரவிய முக்கண் ஐயனாக மெய் அருந்தவர் தமை அடைந்து அன்பு செய்ய நாகமும் வையமும் புகழ்வு அத சிலம்பு. கைய நாகமும் காய்ச்சின உழுவையும் கடுவாய் பைய நாகமும் தங்கிளை பரவிய முக்கண் ஐயன் ஆக மெய் அருந்தவர் தமை அடைந்து அன்பு செய்ய நாகமும் வையமும் புகழ்வது அச்சிலம்பு. இப்ப கரெக்டா வருது. கைய நாகம்னா கையை உடைய நாகம். நாகம்னா அந்த துப்பிக்கை வந்து பாம்பு மாதிரி தானே இருக்கு, அப்படி ஆடிட்டே இருக்க பாம்பு மாதிரி மேல இருந்து கீழே வரும்போது தள்ளி இருந்து பார்க்கச்சு ஒரு பாம்பு மாதிரி தானே இருக்கு. அதனால கைய நாகமும் அப்படின்னா கையை உடைய யானைகளும் பாம்பு போன்ற கைகளை உடைய அந்த யானைகளும் காய்ச்சின உழுவையும். காய்ச்சினா ரொம்ப கோபத்தோட இருக்கக்கூடியன்னு அர்த்தம். காய்ச்சன சூடு இல்லையா, ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்ற மாதிரியா இந்த ரொம்ப அப்படியே சூடா இருக்கக்கூடிய அந்த உழுவைன்னா புலிகள், ரொம்ப கோபத்தோடு இருக்கக்கூடிய புலிகள். கடுவாய் பைய, கடுவாய் பையன்னா விஷத்தை உடைய அந்த வாயோடு கூடிய படத்தை உடைய நாகம். விஷத்தை பல்லில வச்சுட்டு இருக்கு, அந்த விஷத்தை பல்லில அடக்கி வைத்திருக்கக்கூடிய நாக பாம்புகள் இருக்கு. நாகமும் பாம்புகளும் இதுல எல்லாத்தையும் நாகம் நாகம்னு வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு. இந்த நாகன்றது நம்ம பிரிக்கணும். இந்த 6 தலைங்கிறத ரொம்ப வேடிக்கையா ஒரு பாடல சொல்லுவார். 6 தலை வைத்தானே அப்படின்னு விஷ்ணுவை சொல்லுவார். ஆற்றின் பக்கத்துல தலை வச்சிருக்காங்க. 6 தலை உடையானேன்னு தலையில 6 வச்சுட்டு இருக்காங்க. 6 தலை கொண்டவனேன்னு முருகனை அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இன்னொருத்துல இருந்து ஒரு முடிச்சு இந்த பக்கம் 6 தலை மாறு தலை அப்படின்னா பிரம்மாக்கும் மாறு தலை, அந்த யானை முகனுக்கும் மாறு தலை, மாறி வந்த தலை. பிரம்மாக்கு மாறு தலைன்னா மற்றவாளுக்கு இருக்க மாதிரி இல்லாத மாறி போயிருக்கக்கூடிய 4 தலைகள். இப்படி ஒருத்தர் சொல்ற மாதிரி இங்க அந்த நாகம்ங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ற. அந்த நாகமும் பையை உடைய நாகமும் விஷப்பையை உடைய நாகமும் தங்கிளை பரவிய முக்கண்ணன் ஐயனாக. இவெல்லாம் நம்முடைய சுற்றம் வழிபட்ட நம்முடைய உறவுக்காரெல்லாம் வழிபட்ட 3 கண்களை உடைய இறைவன். இவாளும் இந்த இறைவனுக்கு சமம் அப்படின்னு கருதி நம்முடைய மூதாதையர்களா வழிபட்டாலே அப்பேற்பட்ட அந்த பரசிவனுடைய தொண்டர்கள் இவாள்லாம். அதனால இவாள்லாம் நமக்கு ரொம்ப உற்றவர்கள் அப்படின்னு சொல்லி இவாளையும் இறைவனாகவே கருதி மெய் அருந்தவர் தம்மை அடைந்து உண்மையிலே பெரிய தவத்தை செய்யக்கூடியவர்களாக்காள் அந்த அவர்களெல்லாம் அடைந்து அவர்களுக்கெல்லாம் அன்பு செஞ்ச அன்போடு பணி செய்யானிருக்கன அன்போடு ரொம்ப ஆசையோடு அவள் தன்னால என்ன பணி செய்ய முடியுமா அந்த மிருகங்கள் கொடிய மிருகங்களாயினும் அந்த கொடுமைங்கிறத தன்னுடைய சினத்தையும் தன்னுடைய விஷத்தன்மையையும் மறந்து இந்த முனிவர்கள்லாம் இவர்களால் நம்பளவர்கள் அப்படின்னு சொல்லி அவளுக்கு
என்ன உதவி செய்யலாம்னு காத்துண்டு அங்க நின்று இருந்துதான் எல்லாமே. அப்படிப்பட்ட மலைன்னா எல்லா இடத்துலயும் வந்து ஒரு கண்ணுக்குட்டியா அந்த இடத்துல இருக்கு, ஒரு மானும் இருக்கு, அங்க ஒரு புலி இருக்குன்னு என்ன அர்த்தம்? எல்லாம் ஒத்துமையா ஒன்றோடு ஒன்று பகை பாராட்டாம இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி நாகமும் வையமும் புகழ்வது அச்சிலம்பு அப்படின்னா இந்த விண் உலகத்தாரும் மண் உலகத்தாரும். வையம்னா இந்த பூமி, நாகம்னு இங்க வந்து ஆகாசம் அப்படின்னு எடுத்துக்கிறார். அச்சிலம்பு அப்படின்னா இப்படி புகழ் பெற்றதானது அந்த மலை, கைலாய மலையானது அவ்வளவு சிறப்பாக பெருமை மிகுந்ததாக, பகைமையே அற்றதாக, அந்த பரசிவனையே ஒரு பரஞ்சோதியையே கடவுளாக நினைத்து எல்லோரும் வழிபட்டு கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி ரொம்ப ஒரு எளிமையுடன் வாழ்ந்தது. அங்கே ஒருத்தருக்கு உபகாரம் பண்றதுக்கு காத்துன்றது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை ரொம்ப அழகா சொல்லி அவர் முடிக்கிறார். இந்த யோக சாஸ்திரத்துல, யோக சூத்திரத்துல ஒண்ணு வந்து தத்சந்நிதோ வைரத்தியாகான்னு இருக்கு. ஒரு யோகியினுடைய சாநித்தியத்துல விரோதிகள் கூட தன்னுடைய விரோதத்தை மறந்து சேர்ந்து இருக்கா அப்படின்னு ஒரு யோக சூத்திரம் இருக்கு. இந்த இடத்துல அதுதான் தோணித்து எனக்கு, வைரத்தியாக. அதாவது இது வந்து அந்த கைலாய மலையினுடைய பெருமைன்னு எடுத்துக்கலாம், இல்ல அந்த கைலாய மலைகளை விற்றிருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு மகிமைன்னு எடுத்துக்கலாம். அவனுடைய சன்னதியில எல்லாரும் ஒண்ணு, எல்லா ஜீவராட்சிகளும் ஒன்னாக இருக்கு. பகையை மறந்து கூட அந்த இடத்துல ஒன்னா இருக்கு. இந்த எலியும் பூனையும் ஒன்னா இருக்குன்னு சொன்னா எப்படி நம்ப முடியாது இல்லையா? ஒன்ன பார்த்தா ஒண்ணு ஓடுமே. அப்படி இல்லாத ரெண்டும் ஒன்னோடு ஒண்ணு ரொம்ப ஒத்துமையாதுன்னு ரொம்ப விசேஷம் தானே இல்லையா? அது எங்க சாத்தியம்னா ஒரு கடவுளுடைய சன்னிதானத்துல அவனுடைய சாநித்தியம் இருக்கக்கூடிய இடத்துல தான் இது வந்து சாத்தியம். அப்படிங்கறதுனால அந்த திருக்கைலாய மலையில அப்படிப்பட்ட ஒரு காட்சியை விளக்கி சொல்லும் போது பரஞ்சோதி முனிவரானவர் அவ்வளவு பெருமை மிக்க கைலாய மலை சொல்லி இந்த திருக்கைலாயத்துடைய பெருமைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த புராணத்தை பத்தி சொல்றதுக்கு உள்ள நுழைய போறார். இந்த புராணத்துடைய வரலாறு என்ன அப்படிங்கறத அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இது யாரால இந்த வந்து திருவிளையாடல் புராணம் சொல்லப்பட்டது, இது யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த இடத்துல சொல்லப்பட்டது, இதை சொல்லும்படியாக கேட்டவர்கள் யாரு, அது வந்து எந்த ஒரு ஆதாரத்தை வச்சுன்னு இந்த திருவிளையாடல் புராணம் இயற்றப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு விளக்கமா அது ஒரு 20-25 பாடல்கள்ல புராண வரலாறுங்கிற ஒரு தலைப்புல வந்து இதை பத்தி சொல்ல போறார். இதை நம்ம வந்து அடுத்த செஷன்ல நம்ம வந்து வழக்கம் போல விரிவாக நம்ம பார்க்கலாம். இதுல சில பாடல்கள்லாம் நம்ம சின்ன சின்ன பாடல்களாவே இருக்கு. அதுல வந்து ரொம்ப ஜாஸ்தி வந்து ஒரு விளக்கம் தேவைப்படக்கூடிய மாதிரி தெரியல. அதனால அது எப்படி போறதோ அது மாதிரி அது போற மாதிரி நம்ம பண்ணலாம். திருப்பி பழையபடி பெரிய பெரிய பாடல்கள்லாம் ஆரம்பிச்சுடுது. ஒரு 220க்கு மேலாம் பார்த்தோம்னா திருப்பி பழையபடி பெரிய பாடல்களாவே தான் இருக்கு. இது வந்து நம்ம இதுல கூட அப்படிதான் இருக்கும். நாராயணியத்துல கூட சில தசகத்துல பார்த்தோம்னா விதவிதமான மீட்டர்லாம் இருக்கும் இந்த ஸ்லோகங்கள்லாம். ஒண்ணு சொல்ற மாதிரியே இன்னொன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் அதுக்கு மாற்றி அவ சொல்லுவா. அவ ரொம்ப கரக்கட்டவாளா நிறைய தடவை பாராயணம் பண்ணிருக்கவாளால் தான் அவதான் சொல்ல முடியும். நாமளும் இதை வந்து நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு, கடல் முழுக்க நீரா இருந்தாலும் கையளவு தானே எடுத்துன்னு வர முடியுது இல்லையா? இல்லைன்னா மிஞ்சி போனா ஒரு பானை நிறைய எடுத்துட்டு வர முடியுது. ஆறெல்லாம் பாலா ஓடினாலும் நமக்கு எவ்வளவு எடுத்துட்டு வர முடியுமோ அவ்வளவுதானே எடுத்துட்டு வர முடியும். நமக்கு எவ்வளவு பாக்கியமோ அதன் மூலம் எடுத்து அள்ளி பருகி அந்த சிவபெருமானுடைய அருள் வெள்ளத்தை அனுபவிப்போமாக. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ ராம் ராம்.